பூ 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 வாங்குங்க பூ. வந்துட்டாயா பூ பூன்ட்டு? என்ன கன்சிக்கா நேராயிட்டு? ஆமா முதலாளி ஐயா, கொஞ்சம் நேரம் ஆயிட்டு பத்துக்கிடுங்க. சரி நீங்க எந்திரிங்க, நான் உட்காருதேன். சாப்பிட்டியா? நான் இன்னைக்கு காலையில் சாப்பிட்ருக்கேன். இங்கே வந்து உங்கள் பேக்கரியில் மிஞ்சி போனதை ஒரு 11 மணிக்கு எடுத்து திம்பேன். மதியானத்துக்கு ஒரு பண்ணு, நைட்டுக்கு போகும்போது 2 கேக் எடுத்துகிட்டு போயிடுவேன். இதுதான் என்னுடைய சாப்பாடு. இங்க இருக்கு கன்சிக்கா, பண்ணு கேக்குன்னு தின்னுட்டு நோய் இழுத்துறாத. நல்ல சாப்பாடு சாப்பிடு. சம்பளம் வாங்குதெல்லாம் அதுல நல்ல சோறு கறி ஆக்கி தின்னு. எங்க முதலாளி ஐயா, நீங்கள் கொடுக்குற 50 ரூபாயும் ஒரு பாக்கெட் பிஸ்கோத்துலையும் நான் எப்படி சோறு கறி பொங்கி சாப்பிட முடியும்? இந்த மாதிரி தின்னாதான் உண்டு. ஓடுத வரைக்கும் கதை ஓடட்டும். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு லாட்ரியில் பணம் விழுந்து கோடீஸ்வரி ஆயிரணும். அதான் என்னுடைய கனவே. லாட்டரியில பணம் விழுறதெல்லாம் இருக்கட்டும், நீ நல்லா சாப்பிடு. சரி, கீதா கிட்ட சொல்லாத. அவகிட்ட எப்ப கேட்டாலும் உன் சம்பளம் ஒரு நாளைக்கு 50 ரூபான்னு சொல்லி வை. நான் உனக்கு இன்னிலிருந்து எக்ஸ்ட்ராவா 100 ரூபா தரேன். உன் சம்பளம் 150 ரூபா. சரியா? அது போக காலையில உனக்கு ஒரு 3 இட்லியும் ஒரு 2 வடையும் வாங்கி கொடுத்துருதேன். மத்தியானம் சாப்பாடும் நான் வீட்டுல இருந்து கொண்டு வருவோம்ல, அதை நீ சாப்பிட்டுக்கோ. நான் திருப்பி போய் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிடுதேன். நைட்டு போகும்போது உனக்கு புரோட்டா ஏதாவது வாங்கி தந்துடுது. அப்போ உனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் சம்பளமும் உண்டு. சரியா? என்னை கேட்ட நான் வர முடியாத நாள்ல நீ கையில இருக்கிற காசுல கடையில வாங்கி சாப்பிட்டுக்கோ. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. வாழ்க முதலாளி ஐயா, நீங்க வாழணும் வாழணும், வாழைப்பழம் போல வாழணும். வாழைப்பழமா? சரி, என்னத்தையாவது வளரிட்டு அட. சரி, நான் மார்க்கெட்ல போய் சரக்கு எடுத்துட்டு வரேன். என்ன இருந்தாலும் எலிஃபண்ட் மேடம் பாவம். எலிஃபண்ட் மேடம் இவங்க 3 பேரும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அவங்க 3 பேரையும் பழி வாங்கலைன்னா எனக்கு இன்னைக்கு தூக்கம் வராது. இனிமேல் இந்த பிச்சுமணியுடைய புது முகத்தை எல்லாரும் பார்க்க தயாரா இருந்துக்கிடுங்க. இதுல 3 பேரும் முக்கியமான குற்றவாளி. ஒன்னு நெட்டவள்ளி, இன்னொன்னு கீதாக்கா, இன்னொன்னு சான்சராணி. நான் முதல்ல போறது கீதாக்காவுடைய பேக்கரிக்கு. கீதாவுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? அவளோட புருஷனை ஏதாவது பண்ணாதான் அவளுக்கு வலிக்கும். அங்க அடிச்சா இங்க வலிக்கும். வாரேன் வராம் பாரு பிச்சாண்டி. வந்துட்டான் பிச்சாண்டி, பிச்சாண்டி பிச்சாண்டி. கடைக்கு ஆள் வந்திருக்கு. கன்சிகா என்னன்னு பாரு. தாடி மாமா, என்ன வேணும்? பேச்சு வராதோ? காது கேட்கல பொழுக்கு. என்ன பண்ணுதான்? காலை பிடிச்சு எதுக்கு இழுக்க? யாத்தாடி மூஞ்சோடலாம் மூஞ்சி வைக்கான். யார் இவன்? உங்களை காதலிக்கிறவன் நினைக்கிறேன் முதலாளி ஐயா. கீதாக்காவுக்கு தெரியுமா இந்த விஷயம்? ஆ, வாயை எதுக்கு திறக்கான்னு தெரியலையே. கௌ 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 கௌ. ஐயோ ஐயோ ஐயோ, முதலாளி மூஞ்சி பூரா கடிச்சிட்டான். பேதியில போற நாய. யாருல நீ? மூஞ்ச வந்து இப்படி கடிக்க? சார், நீங்க எந்த தப்பும் பண்ணல. நீங்க அப்பாவிதான். அப்புறம் என்னத்துக்குள்ள நீ வந்து கடிக்க? அதாவது உங்க மனைவி கீதா பண்ண தவறுக்காக நான் உங்களை கடிக்க வேண்டியதா போச்சு. பேதியில போறவன் கீதா என்னெல்லாம் தப்பு பண்ணா? நல்ல வேளை அவளை கடிக்காம போனானே. எங்க எலிஃபண்ட் மேடத்தை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. எங்க மேடம்க்கு மொட்டையை போட்டு விட்டாங்க. இதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அதான் இங்க கடிச்சா அங்க வலிக்கும், உங்களை கடிச்சா கீதாவுக்கு வலிக்கும். பேதி எடுப்பான். என்னைய கடிச்சா என்னைக்கு தானே வலிக்கும், கீதாளுக்கு எப்படில வலிக்கும்? எங்கன உள்ள கிறுக்கு பையன் நீ. இனிமேல் எங்க எலிஃபண்ட் மேடம் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லிருங்க. நான் வாரேன். அடுத்தது நெட்டவழி புருஷனை கடிக்க போனோம். ஒரு ஊர்ல ஒரு பைத்தியம் இருந்தா பரவாயில்ல, ஊரு பூரா பைத்தியமா இருந்தா நான் என்ன செய்வேன்? மன்னிச்சுக்கோங்க சார், சாரி. யார் இந்த கிறுக்கன்? முதலாளி ஐயா எதுக்கு உங்களை கடிச்சிட்டு போறான்? நீலாம் ஒரு ஆளா? என்ன கடி கடிச்சான்? பார்த்து நின்றுக்கிட்டே இருக்கா. போ போய் பேக்கரியில் போய் நில்லு போ. நல்லா கடிச்சு வச்சிருக்கான். என்ன நினைச்சு கடிச்சானோ அதான் எனக்கு புரியவே மாட்டேக்கி. இப்படி கூட இருப்பாவளா? எப்பாடியோ. இந்த கீதா ஊர் பூரா உரண்டை இழுத்து வைக்கா. இந்த நாதாரி பையன் நம்மளை கடிச்சு வைக்கான். இன்னும் என்னென்னலாம் பட வேண்டியது இருக்கோ கடவுளே. அத்தைப்பட்டி, டிவியும் டிவி ஸ்டாண்டும் சூப்பராக இருக்க. எங்கே வாங்குனீங்க? இங்கே தான் பக்கத்து கடையில் தான் வாங்கணும். நல்லா இருக்குல்ல? செம சூப்பராக இருக்குது. ஏன் இன்னமும் அத்தைப்பட்டி காட்டில் ஒரே மழை தானே, ஒரே டிவி சீரியலுன்னு போட்டு ஆட்டம்னே. ஆமாம், அந்த பழைய டிவி ரிப்பேர் ஆகி எம்பிட்டு நாளாச்சு. யாராவது சரி பண்ணி கொடுத்தீங்களா? அதான் நானும் தாத்தா மாமாவும் போய் புது டிவி ஸ்டாண்ட் எல்லாம் வாங்கிட்டோம். ஹோம் தேட்டர்லாம் இருக்கும், நல்லா படிக்கும். ஒரே கொண்டாட்டம் தான்.
பாபு மனுஷா இன்னைக்கு ஆபீஸ் போலையா? இல்லட்டி ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு ஒரு ஆளை பார்த்துட்டு மதியானத்துக்கு மேலே தான் போகணும். ஆ சரி சரி. புருஷன் இருக்கான்னு நைஸ் அங்கே உட்காந்துருக்கியோ, இல்லைன்னா இந்நேரம் நடைய கட்டியிருப்பிய. அப்படிலாம் இல்லை அத்தை பாட்டி, இனி நீங்கள் ரொம்ப தப்பாகவே புரிஞ்சு வச்சுருக்கீங்க. போர் அடிக்கும்போது கொஞ்சம் வீட்லேயும் இருப்பேன், வெளியே ஃப்ரெண்ட்ஸோடி பேசி பேசி ரொம்ப போர் அடிச்சுட்டுன்னா இங்கே தான் டைம் பாஸ் பண்ணுவேன். சிலம்மாக்கா, எப்போ உன் மருமாவையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறா? என்னைய கட்டையால அடிச்சு கொள்ள பார்த்தால, காட்டுல போய் ஒளிஞ்சால, அந்த விஷயங்கள்லாம் மறந்து போச்சோ? சே இங்க இரு, மறுபடியும் பழச கிளறிக்கிட்டு இருக்காத. நீ அவளை பேசினா அவ உன்னைய அடிச்சா அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. சும்மா பழையபடி இழுத்துட்டு நடக்காத. அது ஒன்றும் இல்லை அத்தை பாட்டி, அன்னைக்கு நடந்த சம்பவத்தை மறுபடியும் நடத்தி பார்க்கறதுக்கு அவர் ஆசைப்படுதார் போல தெரியுது. இந்த ஒரு மாசமா கராத்தே எல்லாம் படிச்சிருக்கேன், மேல கை வை, அப்புறம் தானே இருக்கு உனக்கு. எப்படி கராத்தேல முடிச்சிருக்காராமே கராத்தே? சே உங்க ரெண்டு பேரும் சண்டை பெரிய பாடா இருக்கு எனக்கு. சி அத்தை பாட்டி, இப்பெல்லாம் நான் அவரை ஒரு ஆளாவே மதிக்கிறதே கிடையாது தெரியுமா? என்னத்தையும் கிளம்பிட்டு போறாருன்னு விட்டாச்சு. நீங்க பயப்படாதீங்க, மறுபடியும் அவரை கட்டையை கொண்டு அடிச்சு காட்டுக்கு ஒளிகிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நான் இனிமேல் அதை காதலே வாங்க போறதில்ல. ஆக மாட்டி அப்படியே இருந்துக்க, அவன் பாட்டுக்கு கத்திட்டு அடக்கட்டும். பாபு, உங்க ஆபீஸ்ல ஏதாவது எனக்கு வேலை இருக்குமா? வேலைலாம் இல்லை மாமா. என்ன எதுன்னு கேட்காமலே இல்லைங்க. பழைய ஆட்களே எப்படி தூக்கலான்ல எங்கள் முதலாளி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு, உங்களே எப்படி எடுப்பாரு? அதுலேயும் வயசான ஆளை போய். பாபு மனுஷா, ஏற்கனவே சுந்தரி அங்கே தான் வேலை பார்க்கா. எனக்கு கீதாக்காவுக்கு பங்கஜக்காவுக்கு சான்ஸ் அன்னைக்கு, எங்களுக்கு மட்டும் ஏதாட்டும் ஒரு வேலை கிடைச்சதுனா நம்ம குடும்பத்தோடய அங்கேயே செட்டில் ஆயிடலாம். ஏதாட்டும் இருந்தால் சொல்லுங்களேன். உங்கள் அவளை வெறியும் அங்கே கொண்டு சேர்த்து இருக்கிற வேலையை பறி கொடுக்கறதுக்கா? பேசாமல் இருத்தாயி. சரி, நம்ம சொன்னால் எங்கே கேட்க போகிறீங்க? உங்கள் எல்லாத்த விட ஒரு நாள் நான் ஒரு பெரிய ஆளாகி காட்டுவேன். அப்போ வந்து நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வேலை கேட்பீங்க. சரி சரி, நல்ல கனவு கண்டுகிட்டு இரு, ஆனா செயல்படுத்த மாட்டேங்கிய. நடக்கும் நடக்கும், நான் கூட சொல்கிறேன். என்னது இது? இப்போ அனுமதி வீட்டில் வேலை பார்க்குற பிச்சு பண்ணி தானே ஒரு திருசா வந்து நிற்கான். சரி, யாரு பண்ணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்க? அத்தை பாட்டி, இது பானுமதி வீட்டில் வேலை பார்க்குற பிச்சுமணி, பிச்சைக்காரன். ரொம்ப அமைதியான சாஃப்டான ஆளு, ஒன்றும் செய்ய மாட்டார். எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஏய் லூசு, எதுக்கு மேலே ஏறி உட்கார்ந்துருக்க நீ? என்னது, என் புருஷன் மடியில் ஏறி உட்காந்துருக்கான். என்ன பண்ண போகிறான்? பைத்தியமே, எதுக்கு இப்படி மூஞ்சி புறம் கடிச்சு வச்சிருக்க? சாரி, நீங்க நல்லவர் தான் பச்சி, உங்க மனைவி ரொம்ப கெட்டது. என்னது மனைவி கெட்டதா? நான் என்ன பண்ண உன்னைய? உங்க மனைவி எங்க எலிஃபண்ட் மேடம் மொட்டை போட்டு விட்டுருச்சு. எங்க மேடம் மனசு ரொம்ப உடஞ்சி போய் அதுல இருந்து வெளியே வர முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் விக்கு வாங்கி கொடுத்துட்டேன், ஆனாலும் அவங்களால மனசு தாங்க முடியல. முடி வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இதுக்கு காரணமான உங்க பொண்டாட்டியை எப்படி பழி வாங்கணும்னு யோசிச்சேன். இங்க கடிச்சா அங்க வலிக்கும், அதான் உங்களை கடிச்சு வச்சுட்டேன். மூஞ்சி ஃபுல்லா கடிச்சிட்டேன். எப்படினாலும் ஒரு வாரம் ஆயிரும் காயம் ஆறதுக்கு. யாத்தாடி பிள்ளை பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிட்டேன்னா என்ன செய்வேன்? அவ பண்ண தப்புக்கு என்ன கடிப்பியா? பொண்டாட்டி தப்பு பண்ணா புருஷனுக்கு தான் கடி விழும். உங்க ஒய்ஃபை கொஞ்சம் அடக்கி வைங்க. இன்னும் எங்க எலிஃபண்ட் மேடம் கிட்ட வரக்கூடாது, நாங்களும் வர மாட்டோம். உங்களை கடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சாரி, நீங்க ரொம்ப பாவம் நல்லவரு. ஏய் நில்லு, நீ பாட்டுக்கு கடிச்சிட்டு என்னத்தையோ உளறிட்டு போற பைத்தியக்கார நாயே. பாபு மனுஷா, என்ன இப்படி கடிச்சு வச்சிருக்கான்? பொக்கலமா வந்துட்ட. என் அத்தைய மூஞ்ச பார்த்தா 4 நாய் சேர்ந்து கடிச்ச மாதிரி இருக்கு. என்ன பாபு, அவனை சும்மா விட்டு அவனை அடிக்க வேண்டாமா? இத்தனை பேர் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் உன் மருமவ தான் காரணம். அவ ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கா, அவன் மேல உள்ள கோபத்துல புருஷனை வந்து கடிக்கான் அவன். நீ கொஞ்சம் சும்மா இரு தங்கராசு, மூட்டி விட்டுக்கிட்டு இருக்காத. சரியான கோல் மூட்டியா இருக்கிய. உமரை கடிச்சிருக்கணும், எனக்கு சொந்தக்கார ஆளுன்னு சொல்லி உமரை கடிச்சு விட்டுருக்கணும். தப்பு பண்ணிட்டான் அவன். அடுத்த வாட்டி அவர்கிட்ட கடிக்க வைக்க. என்னையும் அவன் கடிக்க முடியும், அவனை நான் கடிச்சிருவேன். நீர் செய்யக்கூடிய ஆள் தானே. பாபு மனுஷா, மொர பூரா ஒரே தடிச்சு போயிருக்கு. வாங்க ஆஸ்பத்திரிக்கு கிளம்புவோம். என்னதான்டி நீ பண்ணுத? என்னட்டி இது இப்படி என்னையே வந்து கடிச்சிட்டு போறான் விளங்காத பைய. எம்மா, நம்ம புருஷனை கடிச்சிருக்கான்னா அப்ப கீதாக்கா புருஷனுக்கு என்ன நிலைமைன்னு தெரியல. அப்ப சான்சி ராணிக்கு என்ன தண்டனை? எம்மாடி, அவளை கடிச்சிட்டானோ? பயமா இருக்க. ஏன் கீதாக்கா, உன் வீட்டை விட்டு போக எனக்கு மனசே இல்லை தெரியுமா? ஆனால் இழிச்சக்கா கோவப்படுவாவ. நாளையிலேருந்து அங்கே போயிருந்தேன், இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருக்கேன்னு சரியா? ஒரேடி அந்த மாசத்தை முடிச்சுட்டு அடுத்த மாசத்துல இருந்து போயேன். எனக்கு உன்னை ரொம்ப தேடும்.
எனக்கு நீயும் மண்டக்கட்டு மாமாவும் நைட்டு சண்டை போடுறதை பார்க்கறதுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஆனால் வேற வழி இல்லை. நாளைக்கு நான் பேரும் பார்த்துக்கிட்டு. ஏய் ப்ளீஸ் 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 இளிச்சக்காட்ட நான் பேசுறேன். அடுத்த மாசம் போச்சாரியா? அப்போ இழிச்சக்கட்ட நீயே பேசி இந்த மாசத்தை எப்படியாட்டி எனக்கு வாங்கி கொடுத்துரு. நான் வாங்கி கொடுத்துருவேன். சீக்கிரம் போய் கடையில் போய் முட்டை வாங்கிட்டு வந்து முட்டை போட்டு திங்கணும். பசி எடுக்கு. வீட்டில் ஒரு 10 முட்டை வாங்கி வச்சா உனக்கு என்ன பியாதியா எடுக்கு? ஆமாட்டி வாங்கி வைக்கணும். ஏட்டி இந்த வீட்டை பத்தியா சூப்பரா இருக்கு. நம்மளும் வருங்காலத்துல இப்படி ஒரு வீடு கட்டணும். இங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லை. நானே வீடு விட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி வீடு கட்டணுமா? எப்போ? ஆமா, நம்ம எல்லாரும் தேங்காய் கம்பெனிக்கு வேலைக்கு போய் பணக்காரியாகி இதே மாதிரி வீடு வாங்குவோம். தேங்காய் கம்பெனி நடத்துகிறவளே இப்படி வீடு வாங்க முடியாது. நம்ம வாங்கணுமா? பகல் கனவு காணாத பைத்தியமே. என்றால் முடியாதது ஒன்றுமில்லை. ஏன் பிச்சுமணி என்ன கிடைக்க போகிற? நாங்களும் கடைக்கு தான் போகிறோம். என்ன உன் பொண்டாட்டி முட்டை வாங்கிட்டு வர சொன்னாலோ? பானுமதியை பொண்டாட்டினோடனே அவன் மூஞ்ச பாரு சிரிப்பான். இல்லை முறைக்கும். ஏன் அவன் ஒரு நாளும் முறைச்சது கிடையாது. உன் கண் என்ன ஆச்சு? அவன் சிரிப்பான். யாத்தடி பக்கத்துலலாம் வந்து நிற்கா. பிச்சுமணி என்ன பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்க? எதுக்கு எலிஃபண்ட் மேடத்துக்கு மொட்டை போட்டீங்க? இங்கரு அது எங்களுக்குள்ள பிரச்சனை. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஓடு. எலிஃபண்ட் மேடம்க்கு மொட்டை போட்டதுக்கு உங்களுக்கு நான் தண்டனை கொடுத்தே தீருவேன். கீதாக்கா, உங்க புருஷனுக்கு ஏற்கனவே தண்டனை கொடுத்தாச்சு. இப்போ மாட்டிருக்கா சான்ஸ் ராணி. ஏதுல போறவனே, என் புருஷனை என்ன பண்ண? கொன்னுட்டியா? அடக்கடவுளை, எனக்கு இருந்தது ஒரே ஒரு புருஷன் தானே. உன் புருஷனை நல்ல கடின்னு போட்டு கடிச்சிட்டேன். நெட்ட வழி புருஷனையும் கடிச்சிட்டேன். இப்ப கடைசியா இருக்கிறது இவா. ஏன் பேதி எடுப்பான்? என்னையே கடிச்சு வச்சுறதானே கல்யாணம் ஆகாதவன். எனக்கு புருஷன்லாம் கிடையாது. அதுக்குதான் நான் வேற ஒரு வழி வச்சிருக்கேன். நீ வா. ஏன் கீதா என்னை காப்பாத்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போறேன். எனக்கு பயமா இருக்கு. ஏய், ஏன் கண்ணு முன்னாடி என்னுடைய தோழியை கையை பிடிச்சு இழுத்துட்டு போறியா? உன்னை என்ன செய்யறேன் பார். நான் உன்னை இப்ப என்ன செய்யறேன் பார். ஐயோ, என் மூஞ்ச உடைச்சு விட்டானே. இப்போ உன்னை என்ன செய்யறேன் பார். என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. கீதாக்கா என்னைய மடியில உட்கார வச்சு மூஞ்சி பக்கத்துல வாரான். எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, மயக்க வர்ற மாதிரி இருக்கு. அட கடவுளை, எங்க அக்கா மயங்கி புட்டால நான் இப்ப என்ன செய்வேன்? உனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். ஐயோ, வாயில ஏதோ ஊசிய வச்சு குத்துதானே. என்னைய காப்பாத்த அந்த உலகத்துல யாருமே இல்லையா? இது டேட்டோ போடுற ஊசி. இதுல வச்சு நான் உன் மூஞ்சில குத்துனா 10 நாள் வரைக்கும் அழியாம இருக்கும். இப்ப நான் உனக்கு என்ன போட்டு விடுறேன்னு மட்டும் பாரு. உன் மூஞ்ச நான் என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, குத்துதானே குத்துதானே. முடிஞ்சுது. உனக்கு மீசல டேட்டோ போட்டாச்சு. இனி 10 நாளுக்கு நீ இப்படிதான் அலையணும். இது போகவே செய்யாது. எங்க எலிஃபண்ட் மேடம்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மொட்டை மண்டையா வெளியே தெரியறதுக்கு. அவங்களுக்காட்ட நான் விக்கு வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா நீ இந்த மூஞ்ச வச்சுட்டு எப்படி அலையறன்னு நான் பார்க்க. இனிமேலாவது ஒழுங்கா இரு. ஏன் முட்டா பயல, எலிப்பட்டு மேடம் எங்க பங்கச்சாக்காவை என்னெல்லாம் பண்ணா தெரியுமா உனக்கு? பாம்பு பொம்மையை வாங்கி அவங்க மேலே விட்டு அந்த அக்காவுக்கு நெஞ்சொலி வந்து செத்து போயிருக்கோம். அவங்க புருஷனை செயல சிக்க வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தா. அது புரியாத மெண்டல் கணக்கா நீ எனக்கு மீசையை வரைஞ்சி விட்டுக்கிட்டு இருக்க. இது ஒரு பெரிய விஷயமா? 10 நாள் மாஸ்க் போட்டு அலைவேன் போ அந்த அன்னைக்கு. எப்படியோ 10 நாள் மூஞ்ச மறைச்சிக்கிட்டு தானே அலைய போற. அதுதான் எனக்கு வேணும். இந்த மெண்டல் திடீர்னு வில்ல மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு பைத்தியம். நான் இப்ப எங்க இருக்கேன்? இவ வேற மூஞ்ச பார்த்து பல்ல இழிப்பால. சந்திரனி, சந்திரனி, என்னாச்சு? என்ன பண்ண உன்னைய? எம்மாடி, இது என்னது? ஏட்டி, என்ன உன் மூஞ்சில மீச இருக்கு? ஏட்டி, மூஞ்சோட மூஞ்சி வச்சு எதுவும் பண்ணிட்டானா? அதில் மீச ஒட்டிக்கிட்டா? உன் வாய பேனாயில் போட்டு கழுவு. அவன் ஊசியை வச்சு எனக்கு டேட்டோ போட்டு விட்டுருக்கான். 10 நாளுக்கு இந்த மீசை அழியாதான். அதான் பண்ணிட்டு போயிருக்கான். ஒன்லாட்ட ஒன்று சொல்லி என் பேருக்கு எடுத்து விட்றாத பத்துக்க. என்னட்டி உனக்கு புது விதமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கு? என் புருஷனை வேற கடிச்சு போட்டிருக்கான். ஆனால் என்ன பண்ணேன்னு தெரில. வா வா போய் பார்ப்போம். ஏமா இந்த 10 நாள் இந்த வீரபாண்டிய கட்டப்போமன் மீசியோடி தான் அலையணும் போலையே. மெண்டல் பைய எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கான் பாரு.